கல்யாணம் நாளன்னைக்கு தானே, எங்க ஏன் இன்றைக்கே கிளம்பிட்டீங்க? இல்லை நாங்கள் சங்கீத் இருக்குது, மெஹந்தி இருக்குது, எல்லாம் அப்படியே மார்வாடி ஆகிட்டோம், இன்னும் வீட்டில் ஹோலி கொண்டாடாதது ஒன்று தான் பாக்கி. அது பணம். ஒரு திருமணத்திற்கு எவ்வளவு செலவு செய்யலாம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய 15 நாள் வருமானத்தை செலவு செய்யலாம். அதற்கு மேல் செய்தால் அது ஊதாரித்தனம். கணவர் அவரை பிரிந்து விட்டார். அவருடைய 2 பிள்ளைகளையும் அந்த தேவாலய நிர்வாகம் வாங்கி கணவரிடம் கொடுத்து விட்டது. ஃப்ரீ திங்கர்ஸுக்கு போகிற ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை வளர்க்குற தகுதி இருக்கும்? இவெல்லாம் உருப்பிடுவாளா? இவகிட்ட வளர புள்ள உருப்பிடுமா? அப்படின்னு அங்கே இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. பொண்ணுங்க ரொம்ப ஆட்டம் போடுதுங்க. எல்லா வீட்லேயும் இருக்க பெண்கள்கிட்ட இது ஒரு குறை, ரொம்ப ஆட்டம் போடுதுங்க. என்ன அப்படி ஆட்டம் போடுறாங்க? மாப்பிள்ளைக்கு 1 லட்சம் சம்பளம் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, சென்னையிலேயே குடியிருக்கணுமா, அம்மா அப்பாவே இருக்கக்கூடாதா, இதெல்லாம் பெண்கள் போடுற கண்டிஷன். இதெல்லாம் இன்னைக்கு கேட்கும் போது கோபம் வருது. 10 வீட்டுல போய் பொண்ணு பார்த்துட்டு ஊருக்கு போய் லெட்டர் போடுறவங்க சொல்றாங்க, போயிட்டு போன் பண்றோம் அப்படின்னு சொல்லி 10 பொண்ணு வீட்டுல படப்பிடப்ப உண்டாக்கிட்டு போனாங்களே. அப்ப இது தெரியல. அப்பா அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை, அப்பா அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்றது முழுக்க பையனை பெத்த அப்பா அம்மாவை. யாராவது பொண்ணை பெத்த அப்பா அம்மாவை பத்தி நினைக்கிறாங்க? ஒரு பெண்ணுக்கு ஸ்திரீதனா உண்டு. அது என்னது? திருமணத்தின் போது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிற அனைத்தும் அவளுடைய சொத்து. அனைத்தும் என்ன? ஒரு தோடு மூக்குத்தி, ஒரு தகர பெட்டி, ஒரு ஓலப்பாயி, இதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு தலைவனை கூட கிடையாது. இது கூட பாட்டு பாடுறதுக்கு ஒரு அண்ணன், புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணு. இதுதாங்க அந்த பெண்ணுடைய சொத்து. அதில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை. இதுவும் அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் உருவாக்கிய பெண்ணிய கருத்துக்கள் அல்லது பெண்ணிய நோக்கில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள், உலக பெண்ணிய சிந்தனை வளர்ச்சியில் பெரியாருடைய பங்களிப்பு, இவை அனைத்தையும் வெவ்வேறு கோணத்தில் ஆய்வு செய்வதற்கு மிக எளிதாக இந்த தலைப்பு அமைந்து விட்டது. நம்முடைய நர்மதா அவர்கள் சமூக மாற்றத்தில் பெண்கள், அதை பற்றிய பெரியாரின் கனவு என்று பேசினார். அரசியலில் பெண்களின் பங்கு, அதை பற்றி பெரியாரின் கனவு என்று மணியம்மை பேசினார். பெண்ணிய இயக்க சிந்தனைகளோடு ஒவ்வொரு அலையலையாக ஒப்பிட்டு நம்முடைய விஞ்ஞானி கோமதி அவர்கள் உரையாற்றினார். உடல் அரசியல் இது ரொம்ப நுட்பமானது. அதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளும்படி தோழர் கீதா அவர்கள் பேசியிருக்கிறார். இவர்கள் பேசுவதற்கு இந்த கருத்துக்களை ஒரு கோட்பாட்டு ரீதியாக, கான்செப்சுவலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அப்படி ஒரு கோட்பாட்டு ரீதியாக தந்தை பெரியாரை எழுத்தில் முன்னெடுத்த சில முன்னோடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களில் ஆங்கிலத்தில் எழுதிய திரு MS பாண்டியன் அவர்கள் பெண்களை பற்றிய சிந்தனைகளை, சுயமரியாதை திருமணத்தை பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வு கட்டுரைகளை எழுதிய முனைவர் ஆனந்தி அவர்கள், முதல் முறையாக சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் என்று 2 தொகுதிகளை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்டு, பிறகு அதை கருப்பு பிரதிகள் மூலமாக மறு வெளியீடு செய்வதற்கு காரணமாக இருந்த முனைவர் பேராசிரியர் அக்கா வளர்மதி அவர்கள், கருஞ்சட்டை பெண்கள் என்று இந்த மேடையிலே தொடர்ந்து உரையாற்றி அவற்றை பதிவு செய்த தோழர் ஓவியா அவர்கள், மூவலூர் ராமாமிர்தம் வாழ்வும் பணியும் என்று ஒரு அருமையான நூலை தொகுத்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்த தோழர் ஜீவசுந்தரி அவர்கள், தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு என்ற வரலாற்றில் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் வாழ்ந்த தங்கசாலை தொடங்கி அந்த ஒத்தைவாடை அரங்கம் வரை ஊர்வலம் நடந்த பாதைகளையெல்லாம் வரைந்து அதை நூலாக்கி கொடுத்த தோழர் வெற்றி செல்வன் அவர்கள், முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு என்ற தலைப்பில் அந்த செய்திகளை தொகுத்து இன்னொரு நூலாக அளித்த தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள், இவ்வளவு பேருடைய அந்த எழுத்தையும் தாண்டி, இந்த பதிவுகளையும் தாண்டி இன்னும் சொல்ல வேண்டியவை தந்தை பெரியாரிடம் நிறைந்து கிடக்கின்றன. அது எதில் இருந்து தொடங்குவது?
என்றால் பெரியார் பேசிய அந்த பெண்ணியத்திற்கும் பெண் உரிமைக்கும்னே வச்சுக்குவோம், அது ஈயமா இல்லாட்டி போனால் போகுது. பெரியார் பேசிய பெண்ணுரிமைக்கும் பெண்ணிய கோட்பாட்டாளர்கள் பேசுகிற அல்லது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்ணிய இயக்கங்கள் என்று பெண்ணுரிமை இயக்கங்கள் என்று செயல்பட்டவர்கள் பேசிய அந்த கருத்துகளுக்கும் என்ன வேறுபாடு? இதுதான் அடிப்படையான கேள்வி. பொதுவாக பெண்ணுரிமை பேசியவர்கள் இரண்டு பிரச்சனைகளை பேசுவார்கள். ஒன்று, வரதட்சணை எதிர்ப்பு. அதுதான் முதல் பிரச்சனை. அவங்க பேசி பேசி தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ரேடியோவில் நாடகம் போட்டாலே வரதட்சணை ஒழிப்பு நாடகம் தான் நடக்கும். அது கேட்குற வரைக்கும் பல சமூகங்களில் ஆண்கள் தான் பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னு பெண் வீட்டார் கேட்பாங்க. திருமணம் பண்ணுறது மாப்பிள்ளை வீட்டில் தான் திருமணம் பண்ணணும். பெண் வீட்டில் திருமணம் செய்து அழைத்து கொண்டு போனால் அந்த மாப்பிள்ளையை பார்த்து, நீ என்ன பெரிய கல்யாணம் பண்ண, 4 பேர்த்துக்கு சோறு போட வக்கில்ல, நீ வந்து தாலியை கட்டி இழுத்து போன, நீ எல்லாம் பேசுகிற பாரு என்று பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய ஏராளமான பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் கூட இந்த மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு கிடையாது. அந்த மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் செய்தால் பெண் அழைப்பு நடக்கும். இது பெண் அழைப்பு கிடையாது. இந்த கல்யாணம் பண்ண தன் வீட்டில் கல்யாணம் பண்ணுவதை கௌரவமாக நினைத்த மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை அழைப்பு வச்சா நல்லா இருக்கும்ல என்ற எண்ணத்தோடு எல்லா மூடநம்பிக்கைகளும் நிறைந்த திருமணங்களாக அவை மாறி இன்றைக்கு அது எல்லா மட்டத்துக்கும் போயிருக்கு. அந்த மேல் ஜாதி மயமாக்கல்ங்கிறது எங்கே நடந்திருக்குன்னா இந்த திருமண அமைப்புகளில் தான் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஜாதி ஒன்று, பணம் ஒன்று. இது ஒவ்வொன்றை பற்றியும் பெரியாருடைய கருத்து என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திருமணம் என்பது அது கொள்ளையா இல்லை கொடூரமான செலவா? யார் எப்படி இதுக்கு முன் வருகிறார்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம உறவுகளில் சொல்லுங்கள், நம்ம நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இல்லைங்க 5 ஸ்வீட்டு போட்டால் என்ன அநியாயங்க இது? வீட்டை பார்த்தோன்னே பாஞ்சிக்கிட்டு போகிற எனக்கே சேச்சேன்னு இருக்கு. என்னங்க ஒரு அளவு வேணாமா? 5 இனிப்பு, அது திருமணத்துக்கு எவ்வளவு பேர் வராங்க, இப்போ எவ்வளவு பேர் வந்து உடல் நலனை பற்றி எண்ணி அது வேணான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, சாப்பிடக்கூடாதவங்க இருக்காங்க. அந்த ஒரு திருமண வீட்டில் சாப்பிட போகிறோம், அங்கே சாப்பிட்டுட்டு போன அந்த பந்தியை பார்த்தா புதுசாக பரிமாறி இருக்க மாதிரியே இருக்குது. தெரியாமல் போய் அதிலேயே கூட உட்காந்து சாப்பிட்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருக்குது பரிமாறினது, அத்தனை ஐட்டம். அப்புறம் என்னாச்சு, என்ன கல்யாணம் நாளான்னைக்கு தானே, எங்கேயே இன்றைக்கே கிளம்பிட்டீங்க? இல்லை, நாங்கள் சங்கீத் இருக்குது, மெஹந்தி இருக்குது, எல்லாம் அப்படியே மார்வாடி ஆகிட்டோம். இன்னும் வீட்டில் ஹோலி கொண்டாடாதது ஒன்று தான் பாக்கி. அது பணம் என்ன இருக்குது, அதுவும் ஆயிடுச்சான். பணம், அதாவது பணம் படைத்தவனுடைய கலாச்சாரத்தை நாம் பார்த்து செய்வது, ஜாதியில் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறவர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து சிலவற்றை ஏற்றுக்கொள்வது, இப்படி செய்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. பெரியார் சொன்னது, ஒரு திருமணத்திற்கு எவ்வளவு செலவு செய்யலாம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய 15 நாள் வருமானத்தை செலவு செய்யலாம். ஒரு மாதத்தில் 15 நாட்களுக்கான வருமானத்தை மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும். அதற்கு மேல் செய்தால் அது ஊதாரித்தனம். இப்படி ஒரு விளக்கத்தை, திருமணத்தை பற்றிய ஒரு பொருளாதார பார்வை, அது வரைக்கும் சிந்திக்கிறவர் பெரியார் தான். அவர் காலத்தில் பெண்ணுரிமை பற்றி பேசிய அமைப்புகள் இருந்தன. இந்திய பெண்கள் காங்கிரஸ் இருந்தது, அதற்கு தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்தார். அவர் தான் வந்து இந்து மதத்தை பற்றி புகழ்ந்து 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 அவருக்கு வந்து அயர்லாந்து மாமின்னே பேர். அந்த அளவுக்கு பிரம்ம சமாஜமாக நிறுவி
தியாசபிக்கல் சொசைட்டி. அவர் யார்? அவர் இங்கிலாந்தில் சார்ல்ஸ் பிராட்லாவினுடைய அந்த ஃப்ரீ திங்கர்ஸ் அமைப்பில் இருந்தவர். ஃப்ரீ திங்கர்ஸ் அமைப்பு நாத்திகர்களுடைய அமைப்பு. அதில் ஒரு பெண் இருக்கலாமா என்று அங்கே சர்ச் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது. அவருடைய கணவர் அவரை பிரிந்து விட்டார். அவருடைய 2 பிள்ளைகளையும் அந்த தேவாலய நிர்வாகம் வாங்கி கணவரிடம் கொடுத்து விட்டது. ஃப்ரீ திங்கர்ஸுக்கு போகிற ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை வளர்க்குற தகுதி இருக்கும்? இவெல்லாம் உருப்பிடுவாளா? இவகிட்ட வளர புள்ள உருப்பிடுமா அப்படின்னு அங்கே இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. அதை சொல்லி வாட் கைண்ட் ஆஃப் உமன் ஷீ இஸ், வெரி பேட், நோ 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 நோ, டேக் அவே த சில்ட்ரன், ஹேண்ட் ஓவர் டு த கிரேட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த தொல்லையினால் துன்பத்தினால் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கே ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் இந்த கருத்தையெல்லாம் பரப்பி கொண்டு இந்திய மாதர்கள் பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினார். அர்த்தமற்ற இந்து மதம் நம்முடைய தோழர் மஞ்சை வசந்தன் எழுதினார். ஹிந்து மகா சமுத்திரம் யார் எழுதினாங்க? சோ எழுதினார். ஹிந்து மகா சமுத்திரம் அப்படின்னு அதனுடைய அறிமுக உரையில், அறிமுக கட்டுரையில் சோ அவர்கள் ஒரு வேத சூத்திரத்தை எடுத்து பயன்படுத்தி இருந்தார். அது என்னன்னா, அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற மணற்பாங்கான இடத்தில் அந்த 2 கரைகளுக்கு நடுவில் கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு விதவை பெண் படுத்திருக்கிறாள். அவளை நீ எப்படி உன்னுடைய ஆளுகைக்கு அடக்கி ஆள முடியுமோ அப்படி நீ அடைவாயாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை எடுத்து அதற்கு அவர் சொன்ன விளக்கம் என்னவென்றால், இதை இப்படியே படித்தீர்கள் என்றால் அது ஆபாசமான தவறான பொருளாக தெரியும். அப்போ அதற்கு என்ன பொருள் என்றால், அந்த கேட்க ஆளில்லாத விதவை பெண் என்பது கட்டுப்பாடற்ற உங்களுடைய மனம். சமுத்திரத்தில் முழுகி முத்து எடுக்கிறார். அது கட்டுப்பாடற்ற உங்களுடைய மனம். அந்த கரை இந்த கரை என்பது 2 நாசிகளை குறிக்கும். இந்த மூச்சு இழுத்து விடுறோம்ல, இன்ஹேல் எக்ஸேல், யோகாசனம். அந்த 2 நாசிகள் வழியே நீங்கள் மூச்சை இழுத்து கட்டுப்படுத்தினால் இது 2க்கும் நடுவில் அந்த குண்டலினி இல்லை, அந்த நெத்தியில் இருக்கிறது, அது நம்ம சூட்சுமம், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இந்த 2க்கு நடுவில் இருக்கிற அந்த ஆற்றலை நீங்கள் வசப்படுத்தலாம். இதுதாங்க வேதத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன பொருளே சரி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நம்ம அதுக்குள்ளே கூட, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் சொன்ன உதாரணமே சரி என்று வைத்து கொண்டாலும் அதற்கு காட்டுகிற எடுத்துக்காட்டு யாருமற்ற ஒரு விதவை பெண்ணை அடைவது என்பது இதுதான் உங்களுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணம் என்பது சோ அவர்கள் எழுதிய இந்து மகா சமுத்திரத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் பெண்களை பற்றிய கட்டுரை எழுதுகிறவர்கள் எல்லாம் வேத காலத்தில் பெண்கள் மரியாதையுடன் இருந்தார்கள், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டிருந்தது. அதுதான் சூப்பர். இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வேத காலத்திலேயே இருந்தது, அப்போ ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? இல்லைங்க, அது அப்படி இல்லை. வேத காலத்தில் என்ன இருந்தது? பெண்களுக்கு என்ன சொத்துரிமை இருந்தது? 1936 தான் முதலாக இந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வருது சட்டப்படி. 36 இந்த காலகட்டத்தை பாருங்கள். 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுது. இந்த பிரச்சாரம் பரவ ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு தான் முதல்ல சொத்துரிமைன்னு ஒரு சட்டம் வருது. அப்போ அதுக்கு முன்னால் என்ன இருந்தது? மனுஸ்மிருதி தான் இருந்தது. வேறு ஏதாவது இருந்ததுன்னா வால்மீகி ஸ்மிருதி இருந்தது, நாரத ஸ்மிருதி இருந்தது. இவர்களுக்குள்ளே சண்டை இருந்தது.
எதில் சண்டை? எது சொத்து, எவ்வளவு சொத்துங்கிறதுல. ஒரு பெண்ணுக்கு ஸ்திரீதனம் உண்டு. அது என்னது? திருமணத்தின் போது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிற அனைத்தும் அவளுடைய சொத்து. அனைத்தும் என்ன? ஒரு தோடு மூக்குத்தி, ஒரு தகர பெட்டி, ஒரு ஓலைப்பாய், இதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தலைவனை கூட கிடையாது. இது கூட பாட்டு பாடுறதுக்கு ஒரு அண்ணன், புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணு, ஒரு பாசமுள்ள அண்ணன். அவர் கொண்டாந்து இதுதான் அவர் பாருங்கள், அவர் கையில் எடுத்துகிட்டு வருவார் ஒரு பெட்டியும் ஒரு பாயம். இதுதாங்க அந்த பெண்ணுடைய சொத்து. அதில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை. இதுவும் அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பெண்ணுக்கு சொத்து அப்படின்னாங்க. அது 36 சட்டம் வந்த பொழுது என்னவா வந்ததுன்னா, கணவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்தில் ஒரு பங்கை மனைவியினுடைய ஜீவனாம்சத்துக்காக ஒதுக்கி வைக்கணும். அந்த பெண்ணுக்கு அது லிமிட்டட் எஸ்டேட், நாட் அப்சல்யூட் ரைட். அப்சல்யூட் ரைட் கிடையாது. நீங்கள் எஸ்டேட் ஓனர் பெண்களை எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஜெயலலிதாவை தவிர பார்த்துருக்கீங்களா? எஸ்டேட்டுனாலே சொத்து தான். ஸ்டேட் அப்படின்னாலே நிலையானது அப்படின்னு பொருள், அசையாதது, அதான் ஸ்டேட். அரசுனா அரசு நிலையானது, அதான் ஸ்டேட்டு. அது சொத்தாக இருந்தால் எஸ்டேட். அதுக்கு நீங்கள் உயில் எழுதி வச்சுட்டா அது டெஸ்டேட். எழுதாமல் செத்து போயிட்டா இன்டெஸ்டேட். இதுதான் சட்ட மொழியில் இருக்க விளக்கம். அப்போ அந்த சொத்து என்பதே ஆணுக்கு மட்டும்தான். இந்த சமூகத்தில் தான் 1925-26 இருந்து பெண்ணுக்கு பரம்பரை சொத்திலும் சம உரிமை வேண்டும்னு எழுதுகிறார் பெரியார். இவங்க போடுற UN சார்ட்டர் 1945, நான் இதெல்லாம் தொகுத்து வச்சுருக்கேன், இப்போ ஒரு புத்தகமாக கொடுக்குறேன். 1945 அதில் போடுற தீர்மானங்கள் 29 செங்கல்பட்டு மாநாட்டில் இருக்குது. அது யூஎனில் போடுறது 1949. ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், ஹேக் கன்வென்ஷன், அங்கே ஏற்பட்ட உடன்படிக்கை அறிக்கை, அதில் சொல்லுகிற மனித உரிமைகள். 1979 வந்த சீடா கன்வென்ஷன், கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு இவ்வளோ பெரிய பேர். அதில் ஒரு அரசு என்னென்ன செய்யணும் சொல்லியிருக்காங்க. அந்த சீடா கன்வென்ஷனில் என்னென்னலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று அந்த ஐநா அறிக்கை சொல்லுகிறதோ அவற்றை சட்டமாக்குங்கள்னு 29, 30, 31 நடந்த மாநாடுகளில் தீர்மானம் போடுகிறார் பெரியார். பீஜிங் மாநாடு 1995 பெண்கள் மாநாடு, அதில் தான் அந்த முழக்கம் வருது, பெண்ணுரிமையும் மனித உரிமையே. இரவில் பாதி, விண்ணில் பாதி, மண்ணில் பாதி, இரவில் பாதி, பகலில் பாதி எங்களுக்குரியது அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளான் அங்கே தான் போடுறாங்க. அதில் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைனா, சுத்தமான குடிநீருக்கு உரிமை, வறுமையில் வாடாமல் இருக்க உணவுக்கான உரிமை, தலைமைத்துவத்துக்கான உரிமை, தொழில் தொடங்குவதற்கான உரிமை, அவளுடைய உடல் டிராஃபிக்கிங்கில் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை. இதெல்லாம் அந்த 85, 95 சைனா பீஜிங் மாநாட்டில் ஆக்ஷன் பிளானில் போடுறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது மட்டும் நேரம் இருக்காது, அதனால் நான் இதோட சுருக்கமாக முடிச்சிடுறேன். இது ஒரு பெண்ணுடைய உடல் சுரண்டலுக்கு உள்ளாகக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன, அந்த பெண்ணுடைய உடலை சந்தையாக பயன்படுத்தக்கூடாது, அதுதான் வணிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத 95 உலக பெண்கள்லாம் கூடி தீர்மானம் போடுறாங்க. ஆனால் ஐயா இனி வரும் உலகம் இதில் எழுதுகிறாரு. நிறைய இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். எப்படி அறிவியல் கருவிகள் வரும்,
சோதனை குழாய் குழந்தை வரும் எல்லாம். விபச்சாரம் அப்படிங்கிறத பற்றி பெரியார் சொல்லுகிறார். விபச்சாரம் என்பது அந்த இனிவரும் உலகம், அவருடைய அந்த ஒண்டர்லேண்ட் அது. அதில் விபச்சாரம் என்பது இருக்க நியாயமில்லை. ஏனெனில் பணத்துக்காகவும் பண்டத்துக்காகவும் விபச்சாரம் என்பது அடியோடு மறைந்தே போகும். இதுக்காக ஒரு பெண் விபச்சாரத்துக்கு போகணுமா? பணத்துக்காக போகணுமா? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு இல்லைன்னு போனவங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு, உப்பு புளிக்காச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓஞ்ச போது சோரம் போனால் உப்பு புளிக்காச்சு. அப்போது அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள அங்கே தள்ளி இருக்குது. இப்படி பணத்துக்காகவும் பண்டத்துக்காகவும் விபச்சாரம் என்பது அடியோடு மறைந்து போகும். மக்களுக்கு தன்மான உணர்ச்சி ஏற்பட்ட காலத்தில் ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள முடியாது. இன்னைக்கு அதான பிரச்சனையே. பொண்ணுங்க ரொம்ப ஆட்டம் போடுதுங்க. எல்லா வீட்லேயும் இருக்க பெண்கள்கிட்ட இது ஒரு குறை, ரொம்ப ஆட்டம் போடுதுங்க. என்ன அப்படி ஆட்டம் போடுறாங்க? மாப்பிள்ளைக்கு 1,00,000 சம்பளம் வேணுமா, சொந்த வீடு வேணுமா, சென்னையிலேயே குடியிருக்கணுமா, அம்மா அப்பாவே இருக்கக்கூடாதா, இதெல்லாம் பெண்கள் போடுற கண்டிஷன். இதெல்லாம் இன்றைக்கி கேட்கும்போது கோபம் வருது. 10 வீட்டில் போய் பொண்ணு பார்த்துட்டு ஊருக்கு போய் லெட்டர் போடுறோங்க, சொல்கிறாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 10 பொண்ணு வீட்டில் படப்பிடப்பை உண்டாக்கிட்டு போனாங்களே. அப்போ இது தெரியல. அப்பா அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை, அப்பா அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்கிறது முழுக்க பையனை பெற்ற அப்பா அம்மாவை. யாராவது பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவை பற்றி நினைக்கிறாங்க? என்னங்க பண்ணுறது? அம்மாவை விட்டு பையனை தனியாக கூப்பிடக்கூடாது. நான் யாராக இருந்தாலும் அது வேணான்னு சொல்கிறேன். அதை எல்லாரும் சொல்கிறாங்க. ஏங்க அந்த அம்மாவுக்கு யாருங்க இருக்கா? ஒரு பையங்க, அந்த அம்மா தாங்க வளர்த்தாங்க. அதே ஒத்த பொண்ணை பெற்ற அம்மாவை பற்றி யாராவது சொல்கிறாங்களா? ஏன் அந்த மனப்பான்மை? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போது ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள முடியாது. ஒன்று. இன்னொன்று, இது ரொம்ப அதிசயங்க, இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவர் தயவை கோரி ஒருவர் இணங்கி விட முடியாது. இந்த ரிக்வெஸ்ட் பண்ணுறது, கன்வின்ஸ் பண்ணுறது, இறக்கப்பட்டு இந்த மாதிரி ஒருவர் தயவை கோரி ஒருவர் இணங்கிவிட முடியாது. ஒருவரை ஒருவர், அதாவது ஆணும் பெண்ணும் மனப்பூர்வமாக சுய விருப்பமன்றி காதல் அனுபவிக்க மாட்டார்கள். விபச்சாரங்கிறது இருக்காது. இதனால் கல்வி விஷயத்தில் யாவருக்கும் தேர்ந்த அறிவும் கல்வியும் ஏற்படும். ஆனதால் மனமொத்த உண்மை காதல் வாழ்க்கை என்பதை தவிர, மனமொத்த உண்மை காதல் வாழ்க்கை என்பதை தவிர புதுமைக்காக, மாறுதலுக்காக அடிக்கடி மாறும் தன்மை சுலபத்தில் ஏற்பட்டு விடாது. அன்றியும் உடல் நலம் பற்றிய அறிவும் கவலையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கும். தன்மான உணர்ச்சியும் இருக்கும். விருப்பம் இல்லாத இடத்தில், சம்பந்தமில்லாத இடத்தில் இச்சை வைப்பது சுயமரியாதைக்கு குறைவு என்றே ஆண் பெண் இருபாலரும் கருதுவார்கள். பெண் அடிமையோ ஆண் ஆதிக்கமோ இல்லாமலும், பலாத்காரமோ வற்புறுத்தலோ உடல்நலத்திற்கு கேடோ இல்லாமலும், ஒத்த காதல் ஒத்த இன்பம் ஒன்றுபட்ட உள்ளம் கொண்ட கலவியால் சமுதாயத்திற்கோ தனிப்பட்ட நபர்களுக்கோ எவ்வித கெடுதியும் ஏற்பட்டு விடாது. ஆதலால் விபச்சாரம் என்பதற்கு இடமில்லாமல் போகும். இதை 40களில் ஒருத்தர் எழுதணும், பேசணும்னா அவருடைய தெளிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ அவருடைய பார்வை என்பது பொதுக்கூட்டத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய, இப்போ திராவிடர் கழகத்திலிருந்து நான் பேச்சாளர், மணியம்மை, நர்மதா, இறைவி எல்லாரும் எல்லாரும் பேசுகிறவங்க தான். நாங்கள் இந்த செய்திகளை எங்கே பேசுகிறோன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற அரசியல் செய்திகளை சுயமரியாதை திருமணத்தில் பேசுகிறோம். இந்த ஏற்பாட்டை உண்டாக்கியவர் பெரியார். திருமணம் என்கிற அது கலாச்சார அமைப்பு,
என்று சொல்வதை சுயமரியாதைக்கான பிரச்சாரமாக மாற்றி அங்கே பெண்ணுக்கு வந்து தாலி கூடாது, ஜாதி கூடாது, பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கக்கூடாது, இத்தனை செய்திகளோடு அந்த திருமண முறையை மாற்றுகிறார். ஆண் பெண் பெயரை சொல்லிக்கிறது வந்து இன்னைக்கு கூட சிரிப்பு வருது. பல திருமணங்கள் நாங்கள் நடத்தி வைக்கும்போது நிறைய பேர் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பேரை சொல்லும்போது பெருசாக தெரியாது, பெண் வந்து மணமகன் பேரை சொல்லும் பொழுது பெரியவர்களுக்குள்ள ஒரு சிரிப்பு. ஏன்னா நம்ம வந்து அப்போல்லாம் இப்படி சொன்னோமா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது, இப்போ இதுவே அதிகம். இப்போ ரொம்ப அன்பு வந்து டே தான், அதை விட அன்பு லூஸு. அந்த அளவுக்கு தான் இப்போ இதெல்லாம் கால மாற்றத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வளர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசை பற்றி நாம் பேசுகிறோம்னு சொன்னால் இதற்கான அடிப்படையை ஒரு கொள்கை வழியில் வகுத்தவர் பெரியார். அது வந்து இப்போ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு அரசுக்கு எது வழிகாட்டு நெறிமுறை? இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. திராவிட இயக்க கொள்கையோடு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லணும்னா அதுக்கு வழிகாட்டு நெறிமுறை எதுன்னா பெரியார் கொடுத்த இந்த பெண்ணுரிமை பாடங்கள் தான். அதனால தான் வந்து பெண் கல்வின்னு சொல்கிறோமே. இது எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போனதும் அங்கே வந்து பார்த்தவர்களில் எவ்வளவு பேர் பெண்கள், எவ்வளவு படித்தவர்கள், எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அதை பார்க்கும்போது எப்படி ஒரு முதல்வராக அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு காரணம் வெறும் பெண் கல்வி மட்டுமல்ல, இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 30%. இது ரெண்டும் வரணும். எப்படி ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை உள்ளடக்கியதோ, பெண் விடுதலை உள்ளடக்கியதோ, அப்படி இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கான முன்னுரிமையை உள்ளடக்கியது. மணியம்மை சொன்னாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில்? 12 பெண்கள் நீதிபதிகளாக இருக்காங்க. இந்தியாவில் இப்படி பார்க்க முடியாது. 12 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்து வந்தவங்க கிடையாது. ஒரு சிலர் நேரடியாக வழக்கறிஞராக இருந்து வந்தவங்க, மற்றவர்கள் சார்பு நீதித்துறையிலேருந்து, சபார்டினேட் ஜுடிஷியரியிலேருந்து, சீனியாரிட்டியில் வந்தவங்க. அவர்கள் அந்த 30 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அங்கு வந்த பெண்கள் அதிகமாக மேலே வர்றாங்க. நாம் பார்க்குற எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. அப்போது பெண்கள் முன்னேற்றம், பெண் விடுதலை என்பது தனிப்பட்ட விடுதலை அல்ல, சமூக விடுதலை தான் பெண் விடுதலை. சமூக மாற்றத்தில் தான் பெண்ணுடைய வளர்ச்சி இருக்கிறது. பெண்ணுரிமை என்பது மனித உரிமை தான் என்று முழுமையாக கொடுத்த அந்த பார்வை தான் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இது வந்து ஒரு அடித்தளம் தான். இதுக்கு மேலே இன்னும் நம்ம நிறைய சிந்திக்கணும், நிறைய மாற வேண்டியது இருக்குது. அவங்க சொன்னாங்க பாருங்க, துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னா போட மாட்டேன் தோழர் அப்படின்னு. இது வந்து மேலுக்கு அது ஒரு கேலியாக இருக்கலாம். அவங்க வந்து என்னோட ஒரு புகைப்படம் எடுத்தாங்க, எனக்கு ஒரு நூல் கொடுத்துட்டு. நான் வந்து அப்போ சுடிதார் போட்டிருந்தேன், நான் துப்பட்டா போட்டிருந்தேன். அப்போ சிரிச்சுக்கிட்டே தான் எடுத்தோம். நான் சொன்னேன், இல்லை எனக்கு இது இருந்தால் தான் சௌரியம். அது ஏன்னா ஒரு கான்ஷியஸ், அவ்வளோதான். அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது வெறும் துப்பட்டாவுக்கானது அல்ல. ஒரு பெண்ணுடைய உடல் பற்றி அவளுக்கு உருவாக்கப்படுகிற தாழ்வு உணர்ச்சி, தாழ்மையான உணர்ச்சி, என்ன பண்ண முடியும்? அது வந்து உடல் அமைப்பு. உடலை ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருந்தாலும் கேலி பேசுவாங்க, குண்டாக இருந்தாலும் கேலி பேசுவாங்க. வயசானால் அவங்க உடல் தளருது, அதையும் வந்து அசிங்கமாக எழுதுவாங்க. இது எல்லாமே உடம்பு தானே. இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு உன் பார்வையை திருத்துறதை தவிர, உன் பார்வையை திருத்தி கொள்ளுவதை, இதுக்கு எல்லோரும் கேட்ராக்டாக பண்ண முடியும். உங்கள் பார்வை திரைகளை அகற்றி அதில் ஒரு உண்மையான ஒளியை பாய்ச்சி உடம்பா பாருங்க தம்பிங்களா அப்படின்னு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அப்போ அந்த வெறும் செய்தி என்பது அது வெறும் துப்பட்டா அல்ல. ஒரு பெண் இயல்பாக நடக்கிறா, ஓடுறா அப்படின்னா அவள் உடல் குலுங்க தானே செய்யும்.
ஒரு ஆண் குண்டா இருந்து அவர் ஓடுனா அவருடைய தொப்பையும் மார்பும் ஆடாதா? அதுக்காக அவர் பயந்து இப்படி வச்சுக்கிட்டா ஓடுறாரு? இல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய உடலை பற்றி ஏன் இப்படி ஒரு தாழ்வு உணர்ச்சியை உண்டாக்கணும்? அவளுக்கே ஏன் குற்ற உணர்ச்சி வரணும்? இப்போ எல்லாம் இங்கே பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்கிற பிள்ளைங்க, அவங்களுடைய அந்த உடல் மொழி எப்படி இருக்குது? அந்த பாடி லாங்குவேஜில் ஒரு தடையே இல்லையே. இந்த கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு உட்காருங்கம்மா நல்லா. அவங்க எப்படி பேண்ட்டில் கை விட்டுட்டு பேசுகிறாங்க. ஏன்? அந்த பேனாக இருக்குது, ஏதோ ஒன்று அந்த பேண்ட் பாக்கெட்டில் வைக்க முடியும். அந்த உடல் இயல்பாக இருக்கும். அப்போ உடை என்பது பெரியார் சொன்னதை நினச்சி பாருங்கள். ஆண்களைப் போல உடை அணியுங்கள். ஆண்களைப் போலனா ஆண்கள் மேலானவர்கள் என்றது அல்ல, ஆண்கள் சுயநலமிக்கவர்கள். அவங்க வசதி தான் அவங்களுக்கு முக்கியம். வெளியில் போகும்போது கௌரவமாக இருக்கணும், வீட்டில் இருக்கும்போது சௌரியமாக இருக்கணும். இது ரெண்டும் இருக்குல்ல. ஏன்னா ரெண்டுமே அவங்களோட ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு இடம் இல்லையா? வெளியில் போகும்போது நீங்களும் அப்படி உடை அணியுங்க. வெளியில் போகும்போது கவர்ச்சியாக உடை அணியணும்னு நினைக்காதீங்க. லேடிஸ் சைடு எங்கே போனாலும் ஒரு பெண், ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கு உடை வேணும்னா கேர்ள்ஸா பாய்ஸா? குழந்தைக்கு தான்ப்பா. அதாங்க மேடம், பொண்ணுக்கா பையனுக்கா? ஏன்னா பையன்னா இங்கே போங்க, பொண்ணுன்னா அங்கே போங்க. ஏன்னா பையன்னா எல்லாம் இப்படி இருக்குது, பொண்ணுன்னா இப்படி இருக்குது. 3 வயசுக்கே ஸ்லிம் ஃபிட். ஏன் அப்படி இருக்கணும்? ஒரு வசதியாக போட்டுட்டு போகலாமே. அப்படின்னா நீ அது கூட நாகரீக உடை கூட கவர்ச்சியாக இருக்கணும். உங்கள் உடல் அளவை வெளிக்காட்டுவதாக இருக்கணும். இந்த மாதிரியாக உருவாக்கப்படுகிற பிம்பங்களுக்கெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் பண்ணாதீங்க. லுங்கி கட்டுங்க. குப்பாயம்னா ஜிப்பா போடுங்க அப்படின்னு அதை தன் மனைவியமும் போட வச்சவர் பெரியார். இது எல்லாமே நீ போடுமா அப்படின்னு. அப்போ அதை போட்டால் அந்த சுதந்திரத்தை அனுபவிங்க. உங்களுடைய கர்ப்பாட்சி எல்லாம் சொன்னாங்க. அதனுடைய விளைவு தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டிடுவோம், இதில் என்ன குற்றம்? சாதலுக்கோ பிள்ளை, தவிப்பதற்கோ பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் அப்போ பிரச்சாரமாக நடந்தது. இதை பொதுக்கூட்டத்தில் திருமண வீடுகளில் பேசினாங்க. பேச வைத்தவர் பெரியார். அதனால தான் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வசதியாக வந்தது. இன்றைக்கி அது எம்பி சீட்டு குறைஞ்சிருமா அப்படின்னு ஓட்டு இருக்குமான்னே தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தன் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட்டெல்லாம் கேன்சல் பண்ணுறானா. ராகுல் காந்தி விளக்குறாரு, 4 மணிக்கு எழுந்திரிச்சு. நம்ம என்ன பண்ணுறது பாருங்கள். அப்படி இருக்கிற ஊரில் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய உடல் சார்ந்தது. அப்படிங்கும்போது இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு ரொம்ப நீங்கள் மொழியை பற்றி பாடுனா அதில் ஒரு ஆதிக்கம் இருக்குது. நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னால் பெண்கள் மீது தான் விழுது. மதம்னு சொன்னால் எண்ணிக்கை குறையக்கூடாதுன்னா நம்ம தான் மெஷின் மாதிரி குஞ்சு பொறிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மதம் எண்ணிக்கை குறையக்கூடாது, ஜாதி எண்ணிக்கை குறையக்கூடாது, இதில் நம்பர் மாறிடக்கூடாது. அதனால் நீங்கள் வேறு ஜாதியால் திருமணம் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் ஜாதி, மதம், நாடு, மொழி, பெருமை, இனம் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த கர்ப்பப்பையில் வச்சுட்டான். அதான் சொன்னாங்க. அதனால் அந்த கர்ப்ப ஆட்சி என்பது அந்த உடம்புக்கு, அந்த கர்ப்ப பையை தாங்குகிற அந்த பெண்ணுக்கு இல்லை, சமூகமே தீர்மானிக்குது. ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு குழந்தையை பெற்றுட்டா அந்த பெண் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவள் தான் பார்க்கணும். அழுதழுதும் புள்ள அவள் தான் பெறணும். பழமொழியெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லை. அப்போ அது சமூகத்தின் குழந்தை. அதுக்கு சொல்லும்போது பெண்களுக்கு இப்படி அறிவுரை சொல்லுகிறீர்களே, பெண்கள் குழந்தை பெறாவிட்டால் மனித சமூகம் என்ன ஆகும்? புல் பூண்டற்று போய்விடாதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பெரியார் சொன்ன விடைதான் பெண்ணியம் என்றால் என்ன என்பதற்கான பொருள். பெரியார் சொன்னார், இன்றைக்கு அந்த பெண் படுகிற துன்பத்தை, அவள் முதுகில் வைக்கப்பட்டிருக்கிற பாரத்தை ஒரு பிடி இறக்கி வைப்பதற்கு உதவாத இந்த சமூகம் புல் பூண்டற்று போனால் அவளுக்கு என்ன நஷ்டம்?
அவளுக்கு என்ன நஷ்டம், அதை பற்றி அவன் ஏன் கவலைப்படணும் என்று கேட்டாரே, அதனால்தான் அவர் தந்தை பெரியார். அவர் பேசிய பெண்ணியம்தான் இன்று நம்மை இங்கே உயர்த்தி இருக்கிறது. இன்னும் செல்ல வேண்டிய பாதை தூரம், பயணிப்போம். நன்றி, வணக்கம்.